ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவா புட்டு தான். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை வாங்க பார்த்துடலாம். ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், தேவையான அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கிலோ ரவா பாக்கெட்டு வாங்கி வச்சுருக்கோம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி, அதில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நமக்கு ரவா புட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னன்றதை வாங்க பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவாவை நான் லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ 1/4 கிலோ ரவாவையும் பேனில் கொட்டி இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை விடவே கூடாது, கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா கீழே லைட்டாக இந்த ரவா அடி பிடிச்ச மாதிரி ஆகும். ஸோ இதை கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸு இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ ரவா நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. கேஸையும் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கு சைடில் நாம் இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி அதை ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுவும் ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ரவாவை தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க ரவாவை நாம் தண்ணி ஊற்றி பிசற வேண்டியதான். ஸோ இது லைட்டாக தெளித்து தான் நாம் பிசையணும். ஸோ ரவா நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதை தண்ணி தெளித்து பிசறிக்க வேண்டியதான். தெளித்து தான் பிசறணும். ஏன்னா கட்டியாகிடக்கூடாது. இது உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உதிரியான ரவா புட்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஈஸியாக செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ அடிக்கடி கேட்குற ஒரு ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறதுக்கு நாம் இப்படி வீட்டில் டக்குன்னு செய்கிறது எப்படின்றத பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, கிட்ஸும். ஸோ இந்த மாதிரி உதிரியாக தான் பிசறணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரவாவை வறுத்ததுனால அது சீக்கிரமாகவே குயிக்காகவே வெந்துடும். இப்படி பிடிச்சோம்னா இப்படி கொழுக்கட்டை மாதிரி வரணும், இப்படி உதிர்னோம்னா உதிரியாக வரணும். இந்த பதத்துக்கு தான் இதை பிசையணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரவா ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இட்லி சட்டியில் வேக வச்ச வேண்டியதான். பாருங்கள், உதிரியான ரவா ரெடியாக பிசைஞ்சாச்சு. இதை குக் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் வாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இட்லி பேனில். ஸோ இந்த ரவாவை நாம் வேக வச்சிட வேண்டியதான். இப்போ இட்லி சட்டியிலேருந்து குக் பண்ண ரவா ரெடியாக இருக்குது. ஸோ சுட ஆவி பறக்க ரெடியாச்சு. அதை வேறு ஒரு பேனில் நான் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு தேங்காய், நம்ம திருவி வச்ச தேங்காய், தேங்காய் போட்டாச்சு. ஸோ தேங்காய் போட்டால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காயும் ரவாவும் இந்த சர்க்கரையும் சேர்த்து சாப்பிடும்போது பயங்கரமாக இருக்கும். இப்போ தேவையான அளவு சர்க்கரையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். பார்க்கவே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நல்லா கிளறியாச்சு. இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உதிரியாக ரவா புட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அடிப்பொலியாக இருக்கும். ஸோ ரவா புட்டு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல்.
வாங்க எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக ரவா புட்டும் காஃபியும் ரெடியாக இருக்குது, சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இதை சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்றது. பயங்கர டேஸ்ட்டுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அந்த நாக்கில் வைக்கும்போது அந்த தேங்காய், அந்த ரவா, இந்த சர்க்கரை இதெல்லாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். டக்குன்னு நம்ம ஈஸியாக செய்யணுன்னா இந்த ரவா புட்டு ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.